ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அற்புதங்கள், இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்கிறவராக இருக்கிறார். கடந்த 2 வாரங்களாக அந்த அற்புதங்கள், கர்த்தர் செய்த, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து கொண்டு இருந்தோம். போன வாரம் நல்ல கல்யாணத்தில் அவர் தண்ணீரை என்னவா மாற்றினார், திராட்சை ரசமாய் மாற்றினார் என்ற அற்புதத்தை குறித்து பார்த்தோம். திராட்சை ரசம் என்பது ஒரு கல்யாணத்தில் எவ்வளோ முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், சரியான நேரத்தில் அதை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்தார், அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 முதல்ல வாசிங்க. மத்தேயு 14, 14, 15, 16 முதல்ல வாசிங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆன போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். போதும். இந்த அற்புதம் நடக்க வேண்டிய இடத்துல இருக்கிற சூழ்நிலையை பாருங்க. முதலாவது அதுக்காக தான் இந்த 3 வசனத்தில் நான் நிப்பாட்டு சொன்னேன். முதலாவதாக வனாந்தரமான இடம், டெசர்ட் பிளேஸ். வனாந்தரம் என்று சொன்னால் அங்கே எதுவுமே கிடையாது. இதுவே இவர் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தா அப்படியே ஒன்றொன்னா என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு திராட்சை கொலையை வெட்டி எல்லோரும் சாப்பிடுங்கப்பா. இல்லை ஒரு தென்னை மர தோட்டத்தில் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், தென்னை மரத்தில் மேலே ஏறுங்கப்பா எல்லாருன்ற எல்லாம் ஆளுக்கு ஒரு இளநியை வெட்டி போடுங்க. தென்னை மரம், பனை மரம், மாம்பழம், பலாப்பழம், இந்த மாதிரி ஏதோ ஒரு தோப்புக்குள்ளே ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணியிருக்கலாம், ஏதோ கிடைக்கிறது என்ன பண்ணுங்க, எடுத்து கொடுங்க, எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய பசியை ஆட்சி இருக்கலாம். முதலாவதாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடமானது ஒரு வனாந்தரமான இடமாய் இருக்கிறது. அந்த வனாந்தரமான இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு, என்னதான் பண்ணுறாருன்னு தெரியல. நம்மளாம் தான் எந்திரிச்சு போயிருப்பான் வீட்டுக்கு. இந்த பாஸ்டர் ஆரம்பித்தார், விடவே மாட்டேங்கிறாரு. 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, வீட்டுக்கு போய் சோறாக்கி சாப்பிடணும். எல்லாருக்கும் முக்கியமான பிரச்சனை என்னென்னா வயிறு தான். எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, பசி. அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒன்று போடுவான் பாருங்க, ஸ்னிக்கர்ஸு சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. பசி வந்தால் நீயா இருக்க மாட்ட. எப்படியா, பசி வந்தால் நீயா இருக்க மாட்டியான். அதனால் பிக் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அவர் ஸ்டொமக், நம்மளுடைய வயிறு தான் மிகப்பெரிய பிரச்சனை. சாயங்காலம் ஆன போது கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் சொன்னால், எங்கே போய் நாம் இத்தனை பேருக்கு சாப்பாடை கொண்டு வருவோம், இவங்க எல்லாரும் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் சாப்பாடு கேட்க ஆரம்பிக்கிறாங்களே. நம்மளும் கல்யாணம் பண்ணுறவங்க கூட காலையில் கல்யாணம் போட்டால் மதியானம் சாப்பாடு கொடுக்கணும், சாயந்தரம் கல்யாணம் பண்ணால் மதியானம் சாப்பாடு கொடுக்கணும். அப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா சாப்பாடுங்கிறது முக்கியமான விஷயம். மக்கள் பசியாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றோம், எல்லோரும் சாப்பாடு போடணும், பசியை ஆற்ற வேண்டும். எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம், மீட்டிங்க்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம், சும்மா வாங்க எல்லோரும்
உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே வாங்கினா எல்லோரும் வருவாங்களா? போகிற வழியில் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அப்போ ஊழியம் என்பது இந்த ஜனங்களுடைய பசியை ஆற்ற வேண்டும். அது யார் மேலே விழுந்த கடமை? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆட்களை கூட்டி வந்தவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமான பிரச்சனை இப்போ எழும்புது. என்னென்னா வனாந்தரத்தில் எங்கே போய் சாப்பாடை பிடிப்பது. அப்போ ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான், இவங்க எல்லோரும் என்ன பண்ணிடலாம் சொல்லுங்கள், நேரம் ஆயிடுச்சு, எல்லோரும் என்ன பண்ணிடலாம், அனுப்பிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தா சண்டை தான் வரும். எல்லோரும் அவங்களா இருக்க மாட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு போடாமல் இவ்வளோ உட்கார வச்சிங்களேன்னு சொல்லி எல்லோரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிரச்சனை வரும். இவெல்லாம் பயப்படுறான். என்ன சொல்கிறான்? எல்லாரையும் போய் அனுப்பிடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களோ அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இப்போ என்ன பண்ணுறாரு? நான் அற்புதம் செய்கிறேன்னு சொல்லலை. நல்லா பாருங்கள், இந்த அற்புதத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி தான். நாம் உடனே என்ன நினச்சிட்றோம், சரி இயேசு கிறிஸ்துகிட்ட சொன்னால் இயேசு கிறிஸ்து உடனே வானத்துலேருந்து சாப்பாடு இறக்கிடுவார். இறக்க முடியும், அதனால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள். வானத்துலேருந்து என்ன பண்ணார்? அப்படியே மண்ணாவை இறக்கிட்டார், காடை இறக்கிட்டார், எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. வானத்திலிருந்து இறக்கிறதுக்கு முடியும். ஆனால் இங்கே அவர் இறக்க விரும்பலை. முதலாவது என்ன சொல்கிறாரு? உங்ககிட்ட இருக்கிற ஆகாரத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆட்கள் மேலே இங்கேயும் பார்க்குறான், என்னடா இவர், இதுவே வனாந்தரமான இடம், இவர் சொல்லியிருந்தா கூட எதையாவது எடுத்துகிட்டு வந்திருப்போம். இது எப்படின்னா, இந்த புருஷன்மார்கள் வந்து யாராவது வீட்டுக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்ணிடுறது, உள்ளே உட்கார வச்சிடுறது. அங்கே பால் இருக்காது, சர்க்கரையும் இருக்காது, டீ தூள் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இவர் போய் எதையும் வாங்கிட்டு வந்துருக்கவும் மாட்டார். ஆனால் அவங்க முன்னாடி உட்காந்துட்டு என்ன சொல்லுவார், மனைவி பார்த்து, ஏமா ஒரு டீயோ காப்பியோ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்பாரு. ஒன்றாவது நம்ம ஒரு முறை விடும் பாருங்க லுக்கு, அது போனவங்களுக்கு தான் தெரியும். சரி, அந்த லுக்கை பார்த்தாலே இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இல்லைங்க ஐயா, இல்லைங்க பிரதர், இல்லைங்க சிஸ்டர், இப்போ தான் நாங்கள் குடிச்சிட்டு வந்தோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது. இன்னும் ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் குடிச்சிட்டு தான் போனோம், அப்போ தான் அங்கே சண்டையே முட்டுது. அவன் தான் வேணான்னு சொல்லிட்டான், அதோட நிப்பாட்டிட்டா மனைவிக்கும் புருஷனுக்கும் சண்டை வராது. ஆனால் நீ குடிச்சிட்டு தான் போகணுங்கிறான் பார்த்தீங்களா. அப்புறம் இந்த அம்மா யாரையாவது பிடிச்சி அனுப்பி அதை வாங்கிட்டு வந்து அதை காய்ச்சி அதை கொண்டாந்து ஊற்றி அதுக்குள்ளே அப்புறம் அது இருந்தாலும் போனதுக்கப்புறம் இருக்குது ரெண்டு பேருக்கும் சண்டை, பெரிய சண்டை. அப்போ இவங்க என்ன சொல்ல வரானுங்க, இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட ஆகாரத்தை கொண்டு வரணும்னு சொல்லவும் கிடையாது. சொல்லியிருந்தா ப்ரிப்பேர்டாக வந்திருக்கலாம், அதையும் சொல்லலை. நம்ம எடுத்துகிட்டு வரல. வனாந்திரமான இடம், இங்கே போய் நம்ம எங்கே தேட போகிறோம், எப்படி ஆகாரத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ என்ன சொல்றாங்க, எல்லாரும் தேடி பார்க்கும்போது யார் இடத்திலும் எந்த விதமான ஆகாரத்தையும் அவர்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியவில்லை. இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ஒரு சின்ன பையன் இடத்துல வேற சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் கொண்டு வந்த இந்த 5 அப்பமும் 2 மீனையும் என்ன பண்ணுறான், சீஷர்கள் இடத்துல கொடுத்து இயேசுவின் இடத்துல கொண்டு போய் கொடுங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க, யார்கிட்டையாவது ஆகாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாஸ்டர் கேட்குறாருல, யாராவது பணம் வச்சுருக்கிறீங்களா? நம்மளால் வச்சுருந்தாலும் என்ன பண்ணுவான், ஒழிச்சு வச்சுட்டு இல்லைன்னு தான் சொல்லுவான், கையை விட்டு விட்டு பார்ப்பான். இங்கே வேணா என்ன வராது, பாக்கெட்லேருந்து பணமே என்ன பண்ணாது
வராது. சர்ச்சுக்கு வரும்போது சில்லறை மாற்றிட்டு வரவங்களாம் அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நான் சில்லறை மாற்றிட்டு கடைக்கு போயிட்டு ஒரே நோட்டு 500 நோட்டாக இருக்குது, ஐயோ இதை கொண்டு போய் காணிக்கு போட்டால் மீதி என்ன பண்ணுறது? நம்ம உங்களுக்கு கஷ்டம் புரியுது. நான் வந்து அப்படிலாம் யார்கிட்டையும் கட்டாயப்படுத்தி என்ன பண்ண மாட்டேன், காசு வாங்கலாம் மாட்டேன். சரி ஒரே 500 நோட்டு தான் இருக்குது, இன்னும் 2 நாள் என்ன பண்ணோம், நம்ம தாட்டணும். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இருக்குது, மதியானம் சாப்பாடு இருக்குது, அடுத்த நாள் சாப்பாடு இருக்குது, சம்பளம் வர வரைக்கும் இந்த நோட்டு தான். இதை கொண்டு போய் எல்லாத்தையும் காணிக்கு பெட்டியில் போட்டால் நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுவான் நம்ம ஆள்? போய் தேடி கண்டுபிடிச்சி 10 100 வாங்குறானோ, 5 100 வாங்குறானோ, இல்லை 10 50 வாங்குறானோ, இல்லை எல்லாம் 20 ரூபாயா வாங்குறானோ, 10 ரூபாயா வாங்குறானோ, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒன்றை வாங்கி என்ன பண்ணுறான், சில்லறையை மாற்றி கொஞ்சம் கொண்டாந்து போடுறான். அப்போ கேட்குறோம்ல நம்ம, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு அற்புதம் செய்வதற்கு முன்பதாக முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாருன்னு சொன்னால், உங்ககிட்ட என்ன இருக்குது? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். பாதி பேர்கிட்ட ஒன்றுமே இல்லை. பாதி பேர்கிட்ட என்ன இல்லை? ஒன்றுமே எல்லாம் கையை வீசிக்கிட்டு தான் வந்திருக்கிறானுங்க. நம்மளாம் சொல்லியிருப்போம், வேண்டா இவ்வளோ தூரம் நடந்து வரீங்க, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, கொஞ்சம் மிச்சரோ முறுக்கோ ஏதோ ஒன்று என்ன பண்ண மாட்டீங்க, பொட்டலம் கட்டிக்கிட்டு எடுத்து வர மாட்டிங்களா? எல்லோரும் கையை வீசிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த பையன் மட்டும், சின்ன பையன் மட்டும் என்ன பண்ணிக்கிறான், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டாந்துருக்கிறான். எப்படி கொண்டாந்தான், எதுக்கு கொண்டாந்தான், யாருக்காக கொண்டாந்தான்னு தெரியாது. ஆனால் இந்த பையனுடைய உள்ளத்தை பாருங்க. இயேசு கேட்ட உடனே உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவங்ககிட்ட இருக்கிறத கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், சீஷர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டான். மறுபடியும் இந்த பேசேஜ் வாசிக்கும் போது ஒரு சின்ன பையனால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு சின்ன பையனால் தான் என் பையனும் பொண்ணும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அவனுக்கு பிடிச்ச அது என்னது, சாக்லேட்டு டோனட்டு. சாக்லேட்டு டோனட்னா வாய் மட்டும் அப்படியே நல்லா திறக்கும் பாருங்க. காய் கீரைனா திறக்காது, ஆனால் சாக்லேட் டோனட்னா நல்லா திறக்கும். முதல்ல என் பொண்ணுகிட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தரியான்ட்டு. அவள் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா உடனே என்ன சொன்னேன், ஐவன் தான் நல்ல பையன், நான் பெருசானா ஐவன் வீட்டில் தான் நான் போய் என்ன பண்ண போகிறேன், தங்க போகிறேன் அப்படின்னேன். உடனே ஐவன் வெட்டி என்ன பண்ணிட்டான், எனக்கு ஒன்று கொடுத்துட்டான். உடனே இவ பார்த்தா, ஐயோ அப்பா வந்து அவன் வீட்டுக்கு போகிறான்னு சொல்கிறாரு. உடனே இவ வெட்டி என்ன பண்ணா, மறுபடியும் எனக்கு கொடுத்துட்டா. அப்புறம் என்ன சொன்னேன், சரி ஒளிவா வீட்லேயும் நான் என்ன பண்ண போகிறேன், வந்து தங்க போகிறேன், 2 பேர் வீட்லேயும் மாறி மாறி தங்க போகிறேன் அப்படின்னா. இப்போ ஐவன் ஒரு கேள்வி கேட்டான், சப்போஸ் என் பொண்டாட்டிக்கு ஒன்று பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க இதெல்லாம் கேட்டால்? ஆச்சு எப்படித்தான் இவங்களுக்குலாம் இப்படி தெரிய வருதோ புரிய வருதோன்னு தெரில. என்னான்ட்டா, அதுக்கு தான் சொன்னேன், நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். இவங்களாம் புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்கன்னு உண்மையாக சொன்னதை தான் நான் சொல்கிறேன். அப்போ சின்ன பசங்களுக்கு கூட என்ன பண்ணுது தெரியுது எல்லாருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஓகே ரைட் அப்படின்ட்டு அப்புறம் 2 பேரும் சிரிக்கிறாங்க, குசு குசுன்ட்டு 2 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சிரிக்கிறாங்க. சின்ன பசங்க கூட நம்ம தான் நினைக்கிறோம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத, எல்லா விஷயமும் தெரியுது அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். அப்போ எதுக்குன்னு சொன்னால், நான் நீ கொடுத்தீங்கன்னா நான் உன் வீட்டுக்கு வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஏதோ அப்பாவுக்கு கொடுப்போம். அது சின்ன பிள்ளைகளுக்கு தான் அந்த கொடுக்குற மனசு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைகள் வந்து கபடற்றவர்கள். அவங்க பிஸ்கெட்டு முறுக்கோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி நம்ம வந்து இதுவாக பேசும்போது, ஒரு ஜோக்காக பேசும்போது, இதுவாக பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அப்போது இதே மாதிரி தான் இந்த பையன், அவள் நல்ல கபடற்ற உள்ளம் உடைய ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், நான் தான் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, சீஷர்கள் கேட்குறாங்க,
எல்லாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு கேட்குறாங்க. உடனே இருக்கிறத வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு ஹானஸ்ட் ஹார்ட்டு. அதாவது அவன் என்ன பார்க்குறான், நான் கையில் வச்சுருக்கிற இந்த 5 அப்பம் 2 மீன் வச்சு இத்தனை பேருக்கு பிச்சு கொடுக்க முடியுமா, இத்தனை பேரால் என்ன பண்ண முடியுமா, என்கிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் பத்துமா, ஈஸியாக சொல்லணும்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் பத்துமா. இப்போ பெரிய ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, சார் இதை கொடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இது நமக்கே பத்தாது, இதை கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, என்னை பார்த்து சிரிக்க தான் போகிறாங்க. அவர் 1000 ரூபா கேட்டுக்கிறாரு, 10,000 ரூபா கேட்டுக்கிறாரு, நான் போய் 2 ரூபாயை கொடுத்தா என்ன சொல்லுவார், என்னடா என்னை பார்த்தா உனக்கு இலக்காரமாக இருக்குதா, நான் 1000 ரூபாய் கேட்டுக்கிறேன், 10,000 ரூபாய் கேட்டுக்கிறேன், நீ கொண்டு வந்து 2 ரூபாயை கொடுக்குறே. அதனால தான் இங்கே நல்லா பாருங்கள், இந்த அற்புதத்தில் தேவன் ஒரு சிறிய பையனை பயன்படுத்துகிறார். அந்த சிறிய பையனுடைய கபடற்ற மனசு என்ன பண்ணுது, அந்த ஹானஸ்ட் ஹார்ட்டு என்ன பண்ணுது, he went and gave the 5 loaves of bread and 2 fish. 5 அப்பங்களையும் அப்பத்துண்டுகளையும் 2 மீன்களையும் என்ன பண்ணுறான், கொண்டு போய் கொடுக்குறான். கொடுக்கும்போது சீசர்களும் அவனை அசட்டை பண்ணல. நாமளாம் சொல்லியிருப்போம், வேண்டா நாங்கள் பண்ணுற நாங்கள் இப்போ இருக்கிற நிலமையில், இப்போ இருக்கிற பிரச்சனையில் நீனும் எங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறியா, எங்களை பார்த்து அவங்களுக்கு கிண்டலாக இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதட்டி இருப்போம். ஆனால் என்ன பண்ணலை, அவங்களும் என்ன பண்ணலை, அதட்டலை. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த சீசர்கள் தேடி தேடி பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது, கொண்டு போய் இயேசுவின் கையில் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. என்ன நடக்குது, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, எவ்வளோ காரியம் இயேசு கிறிஸ்து பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், நகைப்பாக இருந்திருக்கும், எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நகைப்பாக இருந்திருக்கு. என்னென்னா கையில் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு எல்லாரும் அப்படியே பந்தியாக என்ன பண்ணுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆண்டவருடைய கையில் இருக்கிறது, ஒரு சிறிய பையன் கொடுத்த ஒரு சாதாரணமான சின்ன யாருக்கும் பத்தாம இருக்கக்கூடிய அந்த சிறிய உணவு, அதை இயேசு கிறிஸ்து கையில் வாங்கி என்ன பண்ணுறாரு, வானத்தை நோக்கி பார்த்து எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக அவர்களை முதலாவது உட்கார செய்து எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக வானத்தை பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவதாக இந்த அற்புதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்ல வர வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆகாரத்தில் குறைவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்காவது இயேசு கிறிஸ்து உங்களை பசியிலையும் பட்னியிலையும் விட்டுருக்கிறாரா? பசியிலையும் பட்னியிலையும் விட்டுருக்காரா? நல்லா யோசனை பண்ணி பார்த்து சொல்லணும். எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை நம்பினவன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னே வந்தவன், அவருடைய நாமத்தை தரித்தவன், ஊழியத்துக்காக வந்தவன், சாப்பாடு இல்லாமல் திரும்பி போனதாய் சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வந்தவர்களுக்கு ஆகாரம் உண்டு. அடுத்தது என்னன்னு சொன்னா, நம்ம கையில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் என்ன கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம கையில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. ஒருவேளை என்கிட்ட ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ஒன்றுமே இல்லைன்னா நீயே உள்ளே போய்
என்ன பண்ணிடு, ஆண்டவர்கிட்ட உன்னை படைச்சிரு. ஆமென், அல்லேலூயா. இல்லை என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு. இந்த சிறிய பையன் எப்படி கபடற்றவனாய் இயேசு கிறிஸ்து கேட்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்குது கொண்டு வாங்கன்னு கேட்கும்போது எப்படி கபடற்றவனாய் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுத்தானோ, அதே போல நீ ஆண்டவருக்கு கொடுத்து பழகும்போது உன் வாழ்க்கையில் பெருக்கம் என்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நீ பார்ப்ப. அல்லேலூயா. ஆண்டவர்னு வரும்போது மட்டும் கஞ்ச பிஸ்னரியா இருக்காதீங்க. ஆண்டவர்னு வரும்போது மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்குன்னு மட்டும் என்ன பண்ணாதீங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. நிறைய பேர் மற்ற எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க, மற்ற எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. கடைசியாக ஆண்டவர்னு வரும்போது ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறத கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆண்டவர் பார்ப்பாரு, நீ மற்ற எல்லாத்தையும் என்னை விட மற்ற எல்லாத்தையும் முதல்ல வச்சுட்டு மற்ற எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு கடைசியாக மீதி இருக்கிற துணுக்குகளை கொண்டு வந்து எனக்கு தரியே. ஒரு குழந்தை எப்படி, அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். ஒரு குழந்தை எப்படி ஒரு பெரிய கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி அதை உடைச்சி அதுக்கு பிடிக்குது, அந்த ஆகாரம் எனக்கு வேணும், அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆசை இருக்குது. எல்லாத்தையும் நானே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது. ஆனாலும் கூட ஏதோ நம்மள்ட்ட கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கபடற்ற உள்ளத்தில் எப்படி கொடுக்குதோ, ஆனந்தமாக கொடுக்குதோ, அதே போல் ஆண்டவர் உங்கள் இடத்துல கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கிட்ட இருக்கிறத கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நிறைய பேர் ஐயோ எனக்கு எல்லாமே நஷ்டமாக வருது, நஷ்டமாக போகுது, பிரச்சனையாக இருக்குது, சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை கனப்படுத்துகிறீங்களா? உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் உண்மையாலுமே ஆண்டவரை கனப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஏன்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன இருக்கிறதுங்க முக்கியம் இல்லை. ஒரு சிலர் நிறைய வச்சுருப்போம், ஒரு சிலர் கம்மியாக வச்சுருப்போம், ஒரு சிலர் அதை விட கம்மியாக வச்சுருப்போம், ஒரு சிலர் என்கிட்டயே ரொம்ப கம்மியாக தான் பாஸ்டர் இருக்குது. என்ன இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், உங்ககிட்ட இருக்கிறதுல நீங்கள் ஆண்டவர் கேட்கும்போது அவருக்கு கொடுக்குறீங்களா? சிறிய பையன் கொடுத்தான், எல்லாரையும் உட்கார வச்சுட்டார். அந்த ஆகாரம் அந்த சின்ன பையனுக்கே பத்தாது. ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த கொடுத்ததை எடுத்து வானத்துக்கு நேராக நீட்டி அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க. இப்போ தான் ஏன் வானத்துலேருந்து இறக்கலை அப்படின்னு புரியணும். ஏன்னு சொன்னால் இப்போ என்ன காட்ட விரும்புகிறார் இவங்களுக்கு, நீங்கள் கொடுக்கிறதை என்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். அல்லையிலே சொல்லுங்க. வானத்துலேருந்து இறங்கிருச்சுன்னா அது எக்ஸ்ட்ராடினரி மிராக்கல், அது சிம்பிளாக போயிடும். ஆனால் இவர் காண்பிக்கிறது என்ன, நீங்கள் கொடுக்கிறதை, நீ என்னுடைய கையில் கொடுக்கிறதை என்னால் என்ன பண்ண முடியும், அதை மல்டிப்ளை பண்ணி அதை இன்னும் பெருக்கி அதை திரும்ப உனக்கே நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். இதுதான் அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீன் அற்புதம் என்ன, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அதை அவர் என்ன செய்கிறாரு, அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி நாம் திருப்தி அடைகிற அளவுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கே திருப்பி தருகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு சின்ன பையனுக்கே பட்டாத ஒரு ஆகாரத்தை 5000 பேருக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி அத்தனை பேர் திருப்தி அடைகிற அளவுக்கு அவங்களுக்கு பெருக்கத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். காசுங்கிறது முக்கியம் கிடையாது. நிறைய பேர் காசு வச்சிருந்தோம் ஜனங்களை திருப்திப்படுத்த முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொதப்பி, ஆனால் எதுவுமே இல்லாமல் பக்காவாக எல்லாரையும்
ஆண்டவர் இருக்கிறாரு, அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லைனாலும் 5000 பேருக்கு என்ன ஆயிடுச்சு? சாப்பாடு போய் எல்லாம் திருப்தியாகி மீதமும் எடுத்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமாக போகிற சூழ்நிலையும் கர்த்தர் வந்து செய்தார். அல்லேலூயா. எங்க எப்படி பாஸ்டர் 10,000 ரூபா தான் இருக்குது எங்ககிட்ட, இந்த 10,000 ரூபாயில் நான் கல்யாணத்தையே முடிக்க போகிறேன். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? இதுதான் விசுவாசிக்கு நம்பணும். we should believe in the power of Jesus Christ. நம் ஆண்டவருடைய வல்லமையின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள். மற்றவெல்லாம் சொல்லுவாங்க 10,000 ரூபாய் கல்யாணம் நடத்துகிறானா, அங்கங்கே 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியல, சரியான முறையில் கல்யாணத்தை நடத்த முடியல. இவன் என்னன்னா 10,000 ரூபாயில் நடத்துகிறான். 10,000 ரூபாய் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே நான் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் இயேசு கிறிஸ்துடைய பெருக்கத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் என்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு இந்த திருமணம் நல்ல முறையில் நடக்கணும். அல்லையில சொல்லுங்கள். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கணும். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த 5 அப்பம் 2 மீனை பெருக்கி ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாகவே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி செய்வார்? தேவன் வாசல்களை திறப்பார். அற்புதம்னா அதான் அற்புதம். எதிர்பார்க்காத இடங்கள், எதிர்நோக்காத இடங்களில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழி வாசல்களை நமக்கு திறந்து கொடுப்பார். மற்றவன் வேணா பார்க்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இவங்க எங்கே போக போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, யார் இவங்களுக்கு உதவி செய்ய போகிறா, யார் இவங்களுக்கு பணம் கொடுத்து உதவ போகிறா அப்படின்னு சொல்லி மற்றவன் பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர் என்பதையும் விசுவாசிக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு குறைவும் வைப்பதில்லை. அல்லேலூயா. நல்ல பெரிய காலேஜில் போய் படிக்கணும். எப்படி பாஸ்டர்? ஜெபம் பண்ணணும். வேற என்ன கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு? அங்கே போய் கடை வாங்குங்க, இங்கே போய் கடை வாங்குங்க, இடத்த விற்றுருங்க, வீட்டை விற்றுருங்க. அம்மாளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. என்ன பண்ணணும்? என் பையனை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. என் பையனை என்ன பண்ணுறேன்? நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இவனுக்கான வாசல்களை இயேசுவின் நாமத்தினால நீர் திறந்து திறந்து கொடும் ஆண்டவரே. என்கிட்ட ஃபீஸுக்கு இவ்வளோதான் காசு இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. ஒரு பாஸ்டர் சொன்னார், வழியில் ஒருக்கா பார்த்தேன். அவர் ஏதோ ஊழியம் பண்ணுறாருக்குது. அவர் கிறிஸ்டியன் காலேஜுக்கு போனால், அவர் பாருங்க, அவர் ஒரு பாஸ்டராக இருக்கார். கிறிஸ்டியன் காலேஜுக்கு போனால் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஷப் பீபர் காலேஜ் ஒன்று இருக்குது, அங்கே போய் சேர்த்திட்டாரான். அவனுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க? முதல்ல இவருக்கு தான் லெட்டர் அனுப்பிக்கிறானுங்க. என்னன்னா டியூஷன் ஃபீஸு நீங்கள் இன்னும் கட்டலைன்னா உங்கள் பையனை என்ன பண்ணுங்க, இதோட வெளியே எடுத்துருங்க, அவனை எக்ஸாம் எழுத நாங்கள் விடமாட்டோம். ஆனால் இவர் ஃபோன் போட்டு அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாராம். என்ன திட்டிகிட்டு இருந்தாராம்? ஏன்டா நான் ஒரு பாஸ்டர், உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்களும் ஒரு கிறிஸ்டின் தான், நீங்களும் ஒரு கிறிஸ்டின் காலேஜ் தான், எனக்கு மற்றவங்கள கூட ஒரு 5 நாள் டைம் தரீங்கன்னா எனக்கு ஒரு 10 நாள் டைம் தர மாட்டிங்களா? நான் அப்படியே கட்டாமல் விட்டுருவேன். ஒரு பாஸ்டருங்கிற முறையில் ஒரு ரெஸ்பெக்டில், சரி ஊழியம் செய்கிறவங்க அப்படிங்கிற ஒரு மரியாதையில் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என் பையனுக்கு அலோவ் பண்ண மாட்டிங்களா? ஒன்று அவன் சொன்னானா மற்றவெல்லாம் கட்டிடுறான், நீ மட்டும்தான் கட்டாமல் இருக்க. இதுக்கு தான் பாஸ்டர் பிள்ளைகளே எங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே காலேஜ்லேயும் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, சேர்த்துறதில்லன்ட்டானா. உடனே ஒரு வைராக்கியம் ஆயிடுச்சு. எப்படி அவர் சொல்லலாம்? இப்போ இத்தனை நேரம் பேசிக்கிறதுக்கு பதில் இவர் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணி நான் இன்றைக்கே கட்டுறேன்னு சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ தான் அவருக்கு தோணுச்சான், நடந்த சம்பவம், உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ தான் அவருக்கு தோணுச்சான், சரி இவங்கிட்ட போய் நம்ம
பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, ஆண்டவர் நோக்கி கேட்போம் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தி அப்போவே ஜெபம் பண்ணலாம். இயேசுவி நாமத்தினால் ஆண்டவரே என் பையன் பரீட்சை எழுதணும், அந்த காலேஜுக்கு உண்டான பணத்தை எல்லாத்தையும் எனக்கு இன்னைக்கே தாரும் அப்படின்னு சொன்னாராம். ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம் அவருக்கு, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொன்னார். உண்மையாக நடந்த சம்பவம். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொன்னார், எப்படி இருக்கிறீங்க? அவர் வந்து ரொம்ப நாளாக ஃபோனே பண்ணல. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னொன்னே அவர் என்ன சொன்னாராம், காலேஜ் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்புங்கன்னாராம். காலேஜ் அக்கௌண்ட் நம்பர் கேட்டாராம். அவரே காலேஜுக்கு ஃபோன் போட்டு அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபீஸை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாராம், ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாராம். அல்லேலூயா. இது வந்து ஒரு சாட்சியாக சொன்னார். ஏன்னு சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு கிறிஸ்தவ காலேஜு, ஒரு கிறிஸ்தவ ஃபவுண்டரு, ஒரு கிறிஸ்டினு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, சலுகை கொடுப்பாங்க, நமக்கு உதவி செய்வாங்க, நமக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மனுஷங்க கிட்ட போய் காலில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம கெஞ்சிட்டு கிடக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் என்மேல் இருக்கும்போது உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் நான் பெருக்கத்துக்கு நேராய் மாற்றி உன் தேவைகளை சந்திக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமையில் நம்பி நாம் என்ன பண்ணோம், இருக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. மனுஷன் வல்லமையில் இல்லை, ஆண்டவருடைய வல்லமையில். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு அற்புதத்துக்கு போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11, 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாய் என்றார். இந்த அற்புதம் என்ன, நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது, அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். தன்னுடைய நெருங்கின நண்பன், ஒரு ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவுக்கு க்ளோஸான ஃபேமிலி யாருன்னு சொன்னால் மரியாள் மார்த்தாள், 2 பேருடைய சகோதரனாகிய லாசரு. இவங்களை வந்து இயேசு கிறிஸ்து நேசித்தார். அவங்களும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக என்ன பண்ணாங்க, நேசித்தாங்க. 2 பேருக்குள்ள நல்ல ஒரு நெருங்கின அன்பு இருக்குது. திடீர்னு பார்த்தா லாசர் என்ன பண்ணிடுறான், சுகவீனமாக இருந்து என்ன பண்ணிடுறான், மரிச்சிட்றான். அவன் சிக்காக இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவுக்கு நியூஸ் சொல்லி அவன் அனுப்பப்படுது, லாசரு சிக்காக இருக்கிறான், சீக்கிரமாக வந்து ஏதோ ஒரு அற்புதத்தையோ ஏதோ ஒரு அதிசயத்தையும் பண்ணி அவனை குணப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வரவே இல்லை. என்னாச்சு, இவர் திரும்பி வரும்போது எல்லாருக்கும் இவர் மேலே கோபம். என்னடான்னா, நாங்கள் எத்தனை முறை கூப்பிட்டோம், இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. ஒரு வேளை டிலேடு மிராக்கல் அப்படின்னு சொன்னால், அதாவது என்னன்னு சொன்னால் அற்புதத்தில் ஏதாவது ஒரு தாமதம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கூடாது. ஏன் கோச்சிக்கூடாதுன்னா, அது எல்லாரும் பார்த்து மகிமைப்படுகிற அளவுக்கு பெரிய அற்புதமாக நடக்க போகுதுன்னு எடுத்துக்கணும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அதான் செய்ய போகிறாரு. சும்மா வந்து காய்ச்சல் இருக்கும்போது எழுப்பியிருந்தாருன்னா அது பெரிய அற்புதம் கிடையாது. இப்போ மரிச்சே போயிட்டான். எல்லாருக்கும் கோபம். ஏன் இயேசு கிறிஸ்து என் சகோதரனை உயிரோடு இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க விட்டார்? இப்போ மரித்த பிறகு வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். We have to believe that Jesus Christ is the life and resurrection. அவரே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறார் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்க வேண்டும். அற்புதம் நடக்கணும்னா முதல்ல அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். சும்மா போய் மருந்து மாத்திரையிலையும் அந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் உக்காந்துக்கிட்டு அவன் நோயை கண்டுபிடிக்கிறான்னு நினைத்து தெரில. பாதி விசுவாசிகள் ஜெபம் பண்ண சொல்லும்போது
அவங்க சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால் தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் வேறு எதுக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மாத்திரையை கொடுத்துட்டு இருந்தாங்க. பாதி ஆஸ்பத்திரி அப்படித்தான் இருக்குது. ஒரு அம்மாவுக்கு இந்த பக்கம் குடலை தைக்கிறதுக்கு பதில் வேற ஒரு குடலை வெட்டி தைச்சு விட்டான். கதறுது அங்கிருந்து உட்காந்துக்கிட்டு. அது எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி. இந்த அம்மா சும்மா இல்லாமல் இருக்கிறதுலே பெரிய ஆஸ்பத்திரி அதுதான். என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு போச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டான், வேறையோ என்னத்தையும் வச்சு தைச்சு விட்டான். மறுபடியும் சண்டை போட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி 2வது ஆப்ரேஷன். அப்போ என்ன, நம்ம என்ன விசுவாசிக்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார் என்பதை நாம விசுவாசிக்கிறது இல்லை. 2வது டாக்டர் நம்மனா இப்படித்தான், 2வது மறுபடியும் வெட்டி மறுபடியும் தைச்சான். அவனுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. இன்னொருத்தன் சொன்னான், ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கட் பண்ணுவாங்களே சிசரு, அது வயிற்றுக்குள்ள விழுந்துருச்சான். இது பாருங்க, இது அதுக்கு மேலே கட் பண்ணுற சிசர் என்ன ஆயிடுச்சான், வயிற்றுக்குள்ள விழுந்துருச்சான். அப்படியே தைச்சி விட்டானுங்க. அப்புறம் அவனுக்கு வயிற்று வலி வந்து நடக்க முடியாமல் போய் உட்காந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன பண்ணிக்கிறாங்க, வயிற்றுக்குள்ளே இருந்து எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது. உண்மையாலுமே நம்ம ஜீவனோடு பலத்தோடு இருக்கிறோன்னு சொன்னால் அது யாருடைய மகிமை, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அல்லேலூயா சோதர அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு, கிருபை, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அது சொல்லாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னு சொன்னால் லாசருடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். நீங்கள் எல்லாரும் அவன் செத்து போயிட்டாலும் அழுதுட்டு இருக்கிறீங்க, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன். 40ஆம் வசனத்துக்கு போவோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். Again the second time he is saying, நீ விசுவாசித்தால் தேவனுடைய, இப்பதான் முன்னாடி சொன்னாரு நானே உயிர்த்தெழுதலும், அடுத்து மறுபடியும் சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு. இந்த அற்புதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா ஃபெய்த், விசுவாசம். தண்ணி மேலே நடன்னு சொல்லும்போது நடந்தான், ஆனால் அவனுக்கே ஒரு சந்தேகம், நாம தான் தண்ணி மேலே நடக்கிறோமான்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அது இன்னைக்கு எடுத்திருப்பேன், டைம் இல்லை. என்னைக்கு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு கீழே விழுந்துருவோம். அது எப்படி பாஸ்டர் சந்தேகப்படாமல் எப்படி இருக்கிறது? அதுக்குத்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும்னு சொல்கிறது. சும்மா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு ப்ரேயருக்கெல்லாம் வராமல் வீட்டிலே தூங்கிக்கிட்டு கல்யாணம் காட்சின்னு சுற்றிக்கிட்டு சொந்தக்காரங்க சோகக்காரங்க அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருந்தால் விசுவாசம் வளராது. விசுவாசம் வளரணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நேரத்தை செலவிடணும். நம்மளுடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்காம நம்ம ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தை வைத்து நம்பி எந்த அளவுக்கு அவரோடு நெருங்கி பழக ஆரம்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய சத்தத்தை நாம் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே போவோம். அல்லேலூயா. சினிமா பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ஊரு கதை உலகத்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் எப்படி விசுவாசம் வளரும்? எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முதலாவது ஆளுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். திரும்ப திரும்ப இந்த வசனங்களெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறேன். என்னை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையுடைய வாழ்க்கையில் பார்ப்பாய் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஆளுடைய மகிமை இறங்கி வர வேண்டும், நான் பார்க்க வேண்டும்.
விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதற்கான வாசல்கள் என்ன பண்ணுறாரு? திறக்கிறார். இப்போ என்ன நடந்தது? மறுபடியுமா சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 41 அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி. எல்லாரும் இந்த வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தான் அனுப்பினார் என்பதை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து அவரை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். தொடர்ந்து வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டார். அதான் முதலாவது வாரத்தில் சொன்னேன். அற்புதம் ஏன் நடக்குதுன்னு சொன்னால், அந்த அற்புதத்தின் மூலமாக சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் இயேசுவின் மேலே என்ன பண்ணணும்? விசுவாசத்தை வைக்கணும். அல்லேலூயா. அதுக்காகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம்? திஸ் இஸ் அ காட்ஸ் மிராக்கல். இது ஆண்டவருக்குடைய செய்த காரியம். முதலாவது நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் மனைவியை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டும் போது அந்த டாக்டர் சொல்ல, திஸ் இஸ் காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபை. இப்போ எந்த தேவன்? அதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும். யாரு? நாம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். கேன்சர் டிஸப்பியர் ஆயிடுது, மறுபடியும் போய் பார்க்குறோம், செக் பண்ணி பார்க்குறோம், இந்த மாதிரி டிஸப்பியர் ஆயிடுச்சா, எப்படி நடந்தது எல்லாம் கேட்குறோம். இது மெடிக்கலுடைய சரித்திரத்திலே நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் இந்த அற்புதத்தை செய்தார். அப்படிங்கும்போது மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? மற்றவங்க எல்லாரும் பார்த்து அவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறார்கள். அப்போ லாசருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவே அந்த ஜபத்தை பண்ணுறார். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவே அந்த ஜபத்தை பண்ணுறார். என்னன்னு பண்ணுறாரு? நீர் என்னை அனுப்பினீர் என்று எல்லாரும் அறிந்து என் மேல் விசுவாசம் வைக்கும்படியாக நான் இந்த செத்து போன லாசருவை உயிரோடு வெளியே கொண்டு வர போகிறேன். இவைகளை சொன்ன பிறகு லாசருவை எழுந்து வா என்று சொன்னார். அப்பொழுது லாசரு வெளியே வந்தான். வேற ஒரு ரெக்கார்டு சொல்லுது, பைபிள் இதோட லாசருவை பற்றி முடிச்சிருது. வேற ஒரு ரெக்கார்டில் லாசரு பின்னாடி பாஸ்டராக மாறியிருக்காராம், ஒரு சபைக்கு பிஷப்பாக மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. வேற ஒரு ரெக்கார்டில் வாசித்தேன், அது உண்மையாக போயான்னு தெரியல. ஆனாலும் கூட இதுக்கப்புறம் லாசரு உயிரோடு வெளியே வந்த பிறகு அவன் தனக்காய் வாழாமல் ஆண்டவருக்காய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவனாய் அவன் வாழ்ந்தான். அதுதான் அந்த ரெக்கார்டு. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. அதற்கு பிறகு மார்த்தாள் மரியாள் இப்போதான் பார்க்குறாங்க, இவர் சாதாரணமானவர் இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்பவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு இந்த அற்புதங்கள்லாம் ஏன் நான் இந்த செய்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஒருவேளை சாதாரணமானவர் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி அதை என்ன பண்ணிடுங்க? மாற்றிடுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அதை என்ன பண்ணிடுங்க? முதலாவது இயேசு கிறிஸ்து யார் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் பசங்களுக்கெல்லாம் எங்கே கல்யாணம் நடக்க போகுது? இல்லை, ஆண்டவர் விசுவாசி. எங்களுக்கெல்லாம் எங்கே குழந்தை பிறக்க போகுது? இல்லை, ஆண்டவர் விசுவாசி. எனக்கு எப்படி சுகம் கிடைக்க போகுது? இல்லை, ஆண்டவர் விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. எழும்பி நிற்போம். நாங்கள் எப்படி கட்டி முடிக்க போகிறோம்? யார் எங்களுக்கு உதவி செய்ய போகிறா?
பேங்க் திவாலா போயிடும். சின்ன சின்னதாக சேர்த்து வச்சான் பாஸ்டர், கடைசியில் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். உலகம் அப்படி தான். சீட்டுக்காரை ஏமாத்திடுவான், லோன் வாங்கி தரேன்னு சொல்கிறவன் ஏமாத்திடுவான், கூட உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் இல்லாமையில் நீங்கள் இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அதை ஆசீர்வதிக்க சொல்லி கேளுங்க. ஆண்டவர் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, அது என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய தாளந்தாக இருக்கலாம், உங்களுடைய பொருட்களாக இருக்கலாம், உங்களுடைய நேரமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இருக்கிறத கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து இதை பெருக பண்ணும். இவ்வளோதான் இருக்குது என்கிட்ட. ஒரு சின்ன பையன் எப்படி அந்த நல்ல இருதயத்தோட இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானோ, அதே போல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது வைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து அதில் அற்புதம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அளவுக்கு லாசருடைய வீட்டில் போய் அவர் ஒரு ஜெபத்தை பண்ணி, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினார். ஒருவேளை அற்புதம் தாமதிக்கலாம். மார்த்தாலும் மரியாளும் கோபமாக இருந்தாங்க இயேசுவின் இடத்துல. ஏன் அவர் வரல, ஏன் எங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி கோபமாக இருந்தாங்க. ஒருவேளை ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் தாமதம் என்பது ஆண்டவர் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. என்னை விசுவாசி, என்னை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையினுடைய வாழ்க்கையில் பார்ப்பாய். இன்றைக்கி யாருக்கெல்லாம் அற்புதம் வேணுமோ அவெல்லாம் கரங்களை உயர்த்துங்க. இன்றைக்கி எல்லாரும் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் இப்பொழுது நம்முடைய சபையில், நம்முடைய விசுவாசிகளின் மத்தியில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய மகிமை இங்கே இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு எங்கெல்லாம் அற்புதம் நடக்கணுமோ அங்கெல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவர் இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பொருளாதாரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீர பலவீனமாய் இருக்கும் என்று சொன்னார், இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லா விதமான வியாதிகளில் இருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமை படைத்தவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் சொல்லும்போது அதில் அற்புதங்கள் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இயேசுவின் நாமத்தினால. வீடு கட்ட முடியாதவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு சொந்த இடமாவது நான் வாங்க வேண்டுமே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நீர் அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நிலங்கள் எல்லாம் எங்கள் விசுவாசிகளுக்கு சொந்தமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாகனங்களை
கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நல்ல வாகனங்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நல்ல கல்லூரியில படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல ஸ்கூல்ஸ்ல சேர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஞானத்தை தருவீராக. கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே, செய்யறதுக்காக நன்றி. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மிடத்துல வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தினால கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ததுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. வருகிற வாரங்களிலே நீர் செய்த எல்லா அற்புதங்களையும் சாட்சியாய் கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில என்றும் மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். அல்லேலூயா. எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. சேர்ந்து பாடும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே.